Hey, what's up guys, welcome to my channel. Alight motion application use பண்ணி இந்த மாதிரி watch status எப்படி create பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. Let's begin. Alight motion application watch statusக்கு மட்டும் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைலா ஒரு tutorial போட்டுருக்கு. அதோட லிங்க் வந்து நான் descriptionல கொடுத்திருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி full screen ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. First, உங்களோட ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. and then plus symbol செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. and then ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. and then வந்து உங்களோட ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. and உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. and then first lyrics எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் ஒரு புக் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து டெக்ஸ்ட் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாத்துக்குமே வந்து கட் பண்ணணும். அண்ட் நான் இப்போதைக்கு ஒரு 2 புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக புக் மார்க் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட பேக்ரவுண்டையும் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. and then next நம்ம பேக்ரவுண்டுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். உங்களோட பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆட் எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்டே செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்னிடியூட் ஆப்ஷன் இருக்கும், அதை 15க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. and then evaluation ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஒரு சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு 1.15க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. and then இப்போ பேக் வந்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் ஸ்ட்ரீக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் டு ரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் போட்டு மேக்ஸிமம், ஆவரேஜ், ஆஃப்ன்ற நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டோட கலரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஆவரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடும். அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு -28க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜோட பொசிஷனுக்காக தான். ஸோ வந்து -28 அது மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் இப்போ மேலே வந்துடுங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 73க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸில் வந்து லாஸ்ட்டாக முடியும் போது ஒரு மாதிரி கிளிச் மாதிரி வந்துட்டு போகும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுனா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 4 கீ ஃப்ரேமே லாஸ்ட்டாக எண்டிங்கில் உங்களுக்கு முடியணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் தள்ளி உங்களோட கீ ஃப்ரேமெல்லாம் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எந்த எஃபெக்ட்டுமே வராது, லாஸ்ட்டாக எண்டிங்கில் மட்டும்தான் அந்த கிளிச் மாதிரி ஒரு எஃபெக்ட் போகும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிச்சே வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக வரல. ஸோ அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்க கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 0.6 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் கீ ஃப்ரேம் இருக்கும், அங்கே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து 8.0 டிகிரிக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் கீ ஃப்ரேம் இருக்கும், அங்கே மூவ் பண்ணிக்கோங்க. தென் வந்து 4.0 டிகிரிக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக முடியும் போது ஒரு கிளிச் மாதிரி வந்துட்டு போகும். ஸோ உங்களுக்கு அந்த கிளிச் வந்து இன்னும் வேணும்னா நீங்கள் அந்த டிகிரியை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆப்ஷன் இருக்கும், அந்த கிளிச் எஃபெக்ட் எது வரைக்கும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கணுன்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் அந்த ஆல்ஃபா ஆப்ஷன். அதை வந்து ஒரு 75 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவே நீங்கள் 100க்கு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு கிளிச் மாதிரியே இருக்காது. நீங்கள் ஒரு 75 அது மாதிரி ஆவரேஜாக பண்ணும்போது அந்த லைட்டாக ஒரு ஸ்பார்க் மாதிரி இருக்கும். அண்ட் தென் இப்போ பேக் வந்துட்டு 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லிரிக்ஸை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சென்டர் அலைன்மெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ளூ. அந்த ஃபாண்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட ஆங்கிளை அப்படியே அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 23 டிகிரிக்கு நீங்கள் வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெக்ஸ்ட் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சைஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 24. தென் வந்து ஆல்ஃபா வந்து 83 டிகிரிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் அந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருந்தாலே போதும். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியறதுக்காக தான் இந்த ஷேடோ ஆப்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் பேக் வந்துட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்களோட எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்பின் ஸ்ட்ரைக்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஆவரேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால அந்த கலர் எதுவுமே வந்து சூட் ஆகாது. இதுவே நீங்கள் ஒயிட் கலர் அந்த மாதிரி கலர் கொடுத்தீங்கன்னா உங்களோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எது இருந்தாலும் சேம் தான். ஸோ அதை வந்து மேக்ஸிமமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ மேலே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வைப் எஃபெக்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு கீ ஃப்ரேமில் மூவ் பண்ணிக்கோங்க. தென் 0 டிகிரிக்கு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிவிட்டு 57.8 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் கீ ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிவிட்டு செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணிங்களோ அதே மாதிரியே 57.8 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்கும், அங்கே மூவ் பண்ணிவிட்டு 6.6 டிகிரிக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ சென்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் மைனஸில் அப்படியே டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் மூவ் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு அந்த ரைட் சைடில் இருக்கிறது மட்டும் அந்த ஸ்பின் வரும். இதுவே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா வேர்ட்ஸுமே வந்து அந்த சைடு மட்டும் ஸ்பின் ஆகும். அண்ட் தென் இதுவே வந்து 0ல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த ஆங்கிளை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சென்டர் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த ஸ்டேட்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா 367க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பயாஸ் ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் மைனஸில் அப்படியே டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பின் வந்து மேலே போகும். அதுவே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பின் வந்து கீழே போகும். அண்ட் தென் பயாஸ் பார்த்தீங்கன்னா இப்போது 0க்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து மேலேயும் போவேனா கீழேயும் போவேனா, நம்மளுக்கு வந்து சென்டரில் வந்து ஃபுல் டெக்ஸ்ட்டுமே வந்து மூவ் ஆகணும். ஸோ அதனால் வந்து நான் சென்டரில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஆல்ஃபா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 100க்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எதுவுமே தெரியாது. ஸோ ஆல்ஃபா வந்து நம்ம 100ல் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் அது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க, வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. அண்ட் தென் இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டையும் வந்து டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் டூப்ளிகேட்டும் பண்ணல, அப்படி இல்லைனா உங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே காப்பி பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் எல்லாத்தையுமே டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எடிட் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணும்போது உங்களோட சாங்கோட லிரிக்ஸ்லாம் வந்து முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்டாக உங்களுக்கு ஸ்வீப் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கீ ஃப்ரேம் இருக்கும், அதை மட்டும் உங்களோட சாங் வந்து எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேக் வந்துட்டு உங்களுக்கு எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் உங்களோட டெக்ஸ்ட்டையும் உங்களோட இமேஜையும் வந்து கட் பண்ணிக்கோங்க.
அண்ட் இப்போ டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் எல்லாத்தையுமே வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டேன். எப்போவுமே டூப்ளிகேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு மேலே தான் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரியே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் லிரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நிறைய ஷேப்ஸ் இருக்கும், அதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃப்ரேம் அளவுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கலர் அண்டு ஃபில் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு நில் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் வந்துட்டு பார்டர் அண்ட் ஷேட் ஆப்ஷனில் ஸ்ட்ரோக்கை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு அந்த பார்டர் சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கலர் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கான்ட்ராஸ்ட்டில் உங்களுக்கு ஓவர்லே ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒப்பாசிட்டி 90க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க. தென் பார்டர் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வேணால் ஜஸ்ட் அங்கே 4 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பார்டரை எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் ஸ்க்ரீனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பிளாக் ஸ்க்ரீன் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பிளாக் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட் அண்டில் உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளெண்டிங் கொடுத்துருப்பாங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பேக் வந்துட்டு உங்களோட பிளாக் ஸ்க்ரீனை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைய வேணும்னா நீங்கள் வந்து இது மாதிரி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதோட பொசிஷனை மட்டும் அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னா அதோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸ்பின் ஸ்ட்ரைக் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் அலைட் மோஷன் வெர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட வீடியோவை ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறமா ஆரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.